ஒரு இளைஞனுக்கு கட்டுக்கடங்காத கோபமா. கோபம் வந்தா யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியாதான். இதை கவனித்த அவன் தந்தை ஒரு நாள் அவன் கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு சுத்தியலும் சில பல ஆணிகளையும் கொடுத்தாராம். ஒவ்வொரு முறையும் உனக்கு கோபம் வரும்போது வீட்டுக்கு பின்பக்கம் போ, அங்க செவர் இருக்கு, அதுல ஒரு ஆணி அடி அப்படின்னு சொன்னாராம். இளைஞனும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கிட்டானா. முதல் நாள் 15-20 ஆணிகள் அடிச்சானா. படிப்படியாக அதை குறைஞ்சு 5 ஆணிக்கு வந்ததா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆணி அடிச்சானா. சந்தோஷத்துல அவங்க அப்பாவை கூப்பிட்டு காமிச்சானா. பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு ஆணி தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. அப்பாவும் சந்தோஷப்பட்டுட்டு சொன்னாராம், இனிமே ஒவ்வொரு நாளும் நீ கோவப்படாததுக்கு ஒவ்வொரு ஆணியா நீ எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாராம். இதுக்கப்புறம் மீண்டும் தந்தைய கூப்பிட்டு அந்த தந்தை கிட்ட அந்த செவத்தை காமிச்சு சொன்னானா, பாத்தீங்களா, ஒரு ஆணி கூட இல்ல, எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த தந்தை சொன்னாராம், அது சரிதான், ஆணி எல்லாம் பிடுங்கி எடுத்துட்ட, அதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா செவத்துல இவ்வளவு ஓட்ட விழுந்திருக்கே, இதை எப்படி சரி செய்ய போற அப்படின்னு கேட்டாராம். வாழ்க்கையில கோபமும் அந்த மாதிரி தாங்க. கோபத்துல ஆத்திரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிடுறோம். அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? அதனால இனிமேல் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால 1க்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க. இந்த நாள் இனிய நாளாகாமைய வாழ்த்துக்கள்.